ஸோ ராகுவும் கேதுவும் 2 கிரகமாக சொல்லப்பட்டாலும் அது ஒரு சக்தியினுடைய 2 காரணராக, அதாவது 2 முனையாக சொல்லப்படுகிறது. தலை போன்று ராகுவும் சரீரத்தை போன்று கேதுவும் சொல்லப்படுகிறது. இது நிழல் கிரகங்கள். சந்திரன் மற்றும் பூமியினுடைய நிழல்கள் தான் ராகு கேது அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. இந்த நிழல் கிரகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்தவைகள். ஏனென்றால் அவைகளுக்குன்னு சரீரம் கிடையாது. அதனாலதான் ராகு கேத்துனுடைய டிரான்சிட் பயிற்சி ஆகும்போது ஒருவர் தன்னுடைய ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணிக்கணுமா. ஏன்னா வாழ்க்கையினுடைய கத்தின்னு சொல்றோம் இல்லையா, வாழ்க்கையினுடைய போக்கு சடனா திசை மாறிடும். அது எந்த திசையில பிரயாணிக்கிறது, எப்படி திரும்புறது, என்ன காரணமாகன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கோபுரத்தில் இருக்கிறவனை குப்பமேட்டில் தள்ளிடும், குப்பமேட்டில் இருக்கிற ஆளை கோபுரத்துக்கு உயர்த்திடும். ஒரு சின்ன ஒரு பாட்டு, ஒரு 4 வரி பாட்டு பாடினா உலகளாவிய விதத்துல ஃபேமஸ் அடைய வைக்கும். அதே மாதிரி பெரிய ஒரு நல்ல ஆளை அப்படியே கெட்ட பேர் வாங்கி கொடுக்க வைக்கும். அதாவது ஒரு 5 பைசாவுல இருந்து 50,000 கோடி வரைக்கும் சம்பாதிச்சு கொடுக்குறது